மக்களே, நான் தான் உங்கள் RSR Gaming. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதானு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது ஒரு மித்திக்கல் ஸ்கின். என்னோடய ஸ்கின்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ரேர் லெஜெண்டரி கிட்ட என்கிட்ட இப்போ ஒரே ஒரு மித்திக் தான். பார்த்தீங்கன்னா நான் வந்து இத்தனை இது வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்க ஒரே எபிலிட்டினா இதுதான். சரி, ரொம்ப பேசாமல் கண்டென்ட் என்னன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்ஸில் வந்திருக்க புது ஈவெண்ட்ஸ் எல்லாம் விளையாட போகிறோம். இது எல்லாத்தையும் விளையாட போகிறோம்னா ஸ்கிபிரி டாய்லெட்டும் ராக்கெட்டும் விளையாட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிபிரி டாய்லெட் வந்து ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள்ஸ் போட்டே ரொம்ப நாளாக இருக்கும். பட் இது வந்து ஒரு பிராண்ட் நியூ ஐடி. என்னோடய பழைய ஐடி வந்தீங்கன்னா இதில் கம்மியான க்ரௌண்ட் தான். இல்லைன்னா 22 க்ரௌண்டு, அதில் 11 க்ரௌண்ட் எவ்வளோ தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஓகே வந்துட்டேன். உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வால்யூமை கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா நான் பேசுகிறது எதுவும் கேட்டிருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஸ்மைலி பால்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோன்னா நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணலாம். இப்போ நம்ம டீம்மேட் செத்துட்டானா நம்ம அதை ஸ்மைலி பாலை வச்சு ரிவைவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீம்மேட் இதாகிட்டான். இந்த ஸ்மைலி பால் இருந்தால் நான் முடிஞ்ச எடுக்க பார்க்குறேன். ஏன்னா மற்ற நாய்களை எடுக்க விடாது மாட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துச்சு, ஆனால் மற்றவனுங்க எடுத்துட்டானுங்க. நம்ம டீமில் 2 பேர் எலிமினேட் ஆகிட்டானுங்க. ஓகே, ஸ்மைலி பால் ஆடா சை. ஐயோ, நானும் எலிமினேட் ஆகும் போலே. இல்லை, எலிமினேட் ஆகலை. ஓகே வந்தாச்சு. நானும் இன்னொரு டீம் தான் இருக்கோம். டேய் கொஞ்சமாச்சு விட்டு வைங்கடா. சரி, நிறைய பேர் எலிமினேட் ஆயிடுவானுங்க. இதில் தான் இதான் கொஞ்சம் கஷ்டமானது. ஏய் ஸ்மைலி பால் சை கருவோம். அன்னொன்று ஸ்மைலி பால். ஐயோ, இது இந்த ஆப்ஸ்டக்கிள் வருது. எடுத்தாச்சு. ரீஸ்பாண்டுன்னு காமிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீஸ்பாண்டுன்னு காமிச்சது. டேய் என்னடா ஏமாத்துறீங்க, ஏமாத்துக்கார நாய்களா. டேய் எப்பறம் போச்சு, டீமே எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்மளால் ஜெயிக்க முடியலை. ஐயோ, குறுக்கால் அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி ஆட் நடுவில் வரும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு பிடிச்ச இந்த ஈவெண்ட்லேயே உருப்படியான ஒன்று கொண்டு வந்துருக்கானுங்கன்னா இப்போ வந்திருக்க ராக்கெட் டூம்ன்ற அந்த ஈவெண்ட் தான். அதுதான் ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளாகை கலெக்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கணும். 200 பாயிண்ட்ஸ் வந்தால் நம்ம க்ரௌனு. இது இருக்கல்ல ஈஸி கொஞ்சம். ஆனால் இதில் நான் ஜெயிப்பானான்னு தெரில, பார்ப்போம். இந்த கன்னை வச்சு நம்ம பிளேயர்ஸை சுட்டு எலிமினேட் பண்ணலாம். எலிமினேட் பண்ணலான்னா திரும்ப ரீஸ்பான் ஆயிடுவானுங்க அவனுங்க எலிமினேட் ஆனதுக்கப்புறம். இது கொஞ்சம் ஆபி மாதிரியும் இருக்கும், எலிமினேஷன் ரவுண்ட் மாதிரியும் இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த ரெட் ஃப்ளாக் கீழே போயிட்டு நம்ம க்ரீன் டீம்னால க்ரீன் ஃப்ளாக் ஏறும். இவனுங்களாம் நம்ம பார்க்கவே இல்லை, அதனால் நம்மளுக்கு அட்வான்டேஜு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாக் ஏற்றலாம். அதுக்குள்ளே இவனுங்களாம் நடுவில் அங்கே வருங்க, சுடுறானுங்க வருங்க. இதுதான் மகளே. பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக் ஏற்றுவா. இந்த இதில் ஏற்றுறது தான் கொஞ்சம் ப்ரெஷரு. ஏற்றியாச்சு. ஓகே, அங்கே பார்த்திங்கன்னா ரெட் டீமுக்கு மாறுது. விடக்கூடாது மக்களே, வாங்கிக்க. கவுட்டோம்ல அந்த பொண்ணுக்கு இதில் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஏங்கிட்டே ஆனாலாம் ஆங்கிரி ப்ரோ பிளேயரா. ஓகே, நம்ம டீம் ஆளும் வந்துட்டாப்புல. இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. வாங்கிக்கடா. மொத்த டீம் சதற விட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு காலி, நம்மளையும் ஒரு ஆள் காலி பண்ணி விட்டான். சரி ஓகே, அங்கே ஒரு பெரிய வாரே நடந்துகிட்ருக்குது. நம்ம தலைவர் ஒத்தால இது பண்ணிருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்திருக்கேன்.
ஆத்தி ஐயோடே மொத்த டீமுமே வருதுருங்க மக்களே. பார்த்தீங்கன்னா மொத்த டீம் வந்துருக்கு. வாங்கிக்காங்கடா சதருங்கடா. பார்த்தீங்கன்னா 3 பேர் வெவ்வேறு டைரக்ஷனில் போய் வந்துட்டானுங்க. நம்மளும் விழுக வச்சுட்டானுங்க. ஒருத்தன் செத்தா போதாதாடா என்னையும் சாகடிச்சிடுவானுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ஏன் என்னால் வீடியோ போட முடியலன்னா கொஞ்சம் எக்ஸாம்லாம் நெருங்கிட்டு இருக்கு. என்னால் வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஓகே தாண்டி போயிடலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஈஸியான ரவுண்டு. எனக்கு பிடிச்சதும் ஈஸி ரவுண்ட் எடுக்கலாம். இன்னைக்கு மட்டுமே நான் இதில் உட்காந்து 10 ரவுண்ட் எடுத்திருப்பேன், அந்தளவுக்கு ஈஸி. ஓகே நம்ம 140 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த க்ரீன் கலர் ஐயா டேய் ரெட்டு டேய் பார்த்தீங்கன்னா ஐயா என்னடா அது லேக் ஆகுது, என்னடா ஆச்சு? இருங்க ஒரு நிமிஷம் மக்களே. உங்களுக்கு ஒரு சோக செய்தியை கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்டர்நெட் கனெக்ஷனால் வெளியே போயிடுச்சு. அதை நம்ம பெருசாக மெயின் பண்ண வேணாம். நம்ம இதை முதல்ல இதில் க்ரௌன் அடிக்கிறோம் மக்களே. இதில் க்ரௌன் அடித்து நம்மளோட ஐடியும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐடியா மாற்றுவோம். ஓகே நம்ம டீம் மேட்ச் எல்லாம் இறங்குறானுங்க. பார்த்திங்கன்னா ப்ளூ டீமுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வருது. கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்குது. இல்லை க்ரௌன் மட்டும் எடுக்கலைன்னா எல்லாம் போயிடும் மக்களே. கஷ்டப்பட்ட டேய் நீ எங்கடா வந்தீங்க? டீமே வருதுடா. ஆத்தி விடுங்கடா அண்ணன், சுடுறானே. முடிச்சு விட்டேன். இந்த ப்ளூ டீம் தான் கைஸ் மக்களே பயங்கர அதிகமாக எடுத்துருக்கானுங்க. குறுக்கான அந்த கௌசிக்கு வந்தான். டேய் தம்பி நீ பாட்டுக்கு போ, நான் பாட்டுக்கு இருக்கேன் சரியா? ஐயோ எனக்கு வேறு பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் டீம் ஆன் லீடு. கொஞ்சம் எனக்கு ரிலீஃபாக இருக்குது. ஓகே அங்கே இருக்க கொடியை காப்போம். வாங்கிக்கடா. டேய் பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெட் வர்சஸ் க்ரீன் யார் ஜெயிப்பா? நான் கண்ட வேணைக்கு சுட்டுருக்குறேன். அவனுங்க வேணா என்னை பறக்க விட்றானுங்க நல்லா. ஒருத்தன் செத்துட்டான். க்ரீன் பயலை வாங்கிக்க. ஒரு க்ரீன் பையனை அடிச்சு தூக்கி விட்டாச்சு. டேய் ஒருத்தவன் என்னை சுட்டுட்டு அவனும் செத்து போயிட்டான். சரி ப்ளூ டீம் நம்மளுக்கு டஃப் கொடுக்குது, விடக்கூடாது. இந்த டீம் நம்ம 100 வந்துட்டோம், விடக்கூடாது மக்களே, ஜெயிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த சைட் போவோம், ஒரே சைடு போய் போர் அடிக்காதா? ஐயோ சரி ஒரு பிரச்சனை இல்லை, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே இங்கே கிரவுண்ட் எடுக்கிறது தான் கொஞ்சம் கடுப்பு, அதெல்லாம் எடுத்துடலாம் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பைப்புள்ள இடங்களாம் வருதுங்க. ஆத்திரே எத்தனை பிளேஸ்லாம் வருவீங்க? ஜஸ்ட் லெஸ்க்கே போயிருக்கோம். ஆரஞ்சு பசங்க வந்து இந்த அவனுங்க கூடயே மாற்றி விட்டானுங்க. பெயிண்ட்டு கூட ஆரஞ்சு இது தான் சப்போர்ட் பண்ணுது, ஆரஞ்சு கலரில் வந்துருக்குது. சரி கொஞ்சம் பாயிண்ட் எடுத்தாச்சு, வாங்கிக்கங்கடா, பறந்து போங்கடா. ஒருத்தர் 2 பேர் காலி. எஸ் இந்த கொடியை காக்க வேண்டியது தான் நம்மளோட டியூட்டி. எவனாவது வந்தீங்க பிச்சு போடுவேன் பிச்சு. ஓகே எவனும் வர மாதிரி தெரில, அதனால் இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோக்கா யூஸுன்னு தோணலை. அதனால் நம்ம இங்கே போய் இங்கே இருக்கிற பசங்களை முடிச்சு விட்ருலாம். இங்கே வந்து ஃப்ளாக் வந்துருக்கு, வாங்கிக்கங்க. 3 பேர் பறந்து ஒவ்வொரு மூளைக்கு போயிட்டானுங்க. 3 பேர் 3 மூளைக்கு போயிட்டானுங்க. ஓகே குவாலிஃபைடு ஃபைனலி மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு க்ரௌனாச்சும் எடுக்கணும்னு பார்த்தேன், எப்படியோ எடுத்தாச்சு. நான் சொன்னல இது ரொம்ப ஈஸியானது தான், அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை இதில் ஜெயிக்கிறதுக்கு. என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான். ஃப்ளாக்ஸை கேப்சர் பண்ணால் போதும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், பாய்.